தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சவுத் கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு போக போகிறோங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பீச்சுகளில் இது ரொம்ப அற்புதமான பீச். அந்த பீச்சோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பீச். பேரில் இருந்தே தெரிஞ்சிடும், அங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்குது. அதனாலே அதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை பீச்சு. இது இருக்கக்கூடிய இடத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கேனகோன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா NH66. இந்த ரோடு வழியாக பயணித்தோம்னா நாம் முருடேஸ்வர் போகலாம். நீங்கள் கோவாவுடைய தலைநகர் பேஞ்சிம்லேருந்து வந்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்கும். சவுத் கோவாவிலேருந்து மெட்கான்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. நாம் இந்த ரோடு வழியாக பயணிக்கும் போதே பார்த்திங்கன்னா இயற்கை அழகு கொட்டி கிடக்குங்க. சுற்றி காடுகள் தான், அங்கங்கே பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. நாம் இந்த ரோடு, இந்த மெயின் ரோட்டில் தாங்க வருவோம். இங்கே வந்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த கேட்பரி ஸ்மூத்து இந்த மாதிரி போர்டு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்மண் தரை தான் ஃபுல்லுமே. ஒரு 3 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்மண் தரையில் தான் போகணும். இப்படி போனீங்கன்னா தான் பட்டர்ஃப்ளை பீச். இங்கே பாருங்கள், குட்டியாக வச்சுருப்பாங்க போர்டு. நீங்கள் மாதிரி நேராக போய்ட்டு போகிறீங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டேன். இப்படி போனோம்னா இந்த மண் தரையில் ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா பட்டர்ஃப்ளை பீச். இது நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம போனோம்னா பொதுவாக ஒரு ட்ரெக்கிங் போகும்போது இப்படி தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நம்ம இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போய்ட்ருக்கோம். அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பீச்சு. ஒரு ஹில்லுக்குள்ளே நம்ம நடந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி போயிட்டு அதனோட போகக்கூடிய டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா பீச்சுங்க. செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. நீங்கள் என்னென்னா 2 வீலரில் வந்தோம்னா நம்ம கொஞ்சம் கிட்ட வரையும் வரலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐயோ, நடந்து போகிறதே செம சீனிக்காக இருக்குது. வியூஸ், பீச் சத்தம் கேட்குது. அங்கே எல்லாம் ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்குது. வாவ், போட் சத்தம்லாம் கூட கேட்குது. நான் வந்து இந்த இடத்துக்கு 2 வீலர் வாடகை எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட போயாச்சு. நான் இறங்கி ஒரு 20 நிமிஷம் நடந்தோடனே பீச் வந்துடுச்சு. நீங்கள் 4 வீலர் வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டே இறங்கி நடந்து தான் வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு ப்ரைவேட் ஜீப் இருக்குது, அதில் ஒருத்தருக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. கூட்டின்னு வந்து விட்டுட்டு மறுபடியும் அங்கே கூட்டு போய் விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 வீலரில் வந்தால் தாங்க எல்லா இயற்கை காட்சியும் நல்லா ரசிச்சுட்டு அழகாக கிட்ட வரைக்கும் வந்துட்டு போகலாங்க. இதோ நாம் இந்த அற்புதமான பீச்சுக்கு வந்தாச்சு. இதனுடைய மொத்த அழகையும் நாம் ரசிக்கலாம் வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்க இந்த பீச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த பீச்சுக்கு வர வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காலையிலே வந்துடணும். காலையிலே வந்துட்டிங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. வாட்டர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக ப்ளூவாக இருக்கும். ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஈவினிங்கில் சன்செட்டில் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் வாங்க. அந்த உடனே ஒரு தமிழ் குரல் எங்கேயோ கேட்டுச்சுது, காதில் வந்து தேன் பாயிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே ஹாய் கண்ணுங்களா, நீங்களா எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஓ, எல்லாம் படிக்கிற பசங்க. யாராவது வீட்டில் சொல்லிட்டு வந்து இல்லை யாராவது சொல்லிட்டு வந்துக்கிறீங்க, யாராவது சொல்ல வந்துக்கிறீங்க? ஓகே ஓகே. எப்படி பாச்சு இந்த பட்டர்ஃப்ளை பீச்சு? ஆஹா, நீங்கள் எப்போ வந்தீங்க? ஓஹோ, 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 10 ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு ஒர்த்து. ஓ சூப்பர். அப்போ சவுத் கோவா வந்தால் மஸ்ட் வாட்ச் இந்த பட்டர்ஃப்ளை பீச். ஓகே, ஏன்னா இங்கே வரும்போதுமே ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது, நம்ம ஹில் ஸ்டேஷனில் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தது. அதனோட டெஸ்டினேஷன் பார்த்தோம்னா லாஸ்ட்டில் இந்த பியூட்டிஃபுல் பீச்சுன்னும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது, எக்ஸைட்டடாக இருந்தது. தேங்க்யூ கண்ணுங்களா. பாய் பாய் பாய். தேங்க்யூ.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே எல்லாருமே வரலாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வரலாம். வந்தாங்கன்னா எல்லாருமே குளிக்கலாம். குழந்தை குட்டிங்களோட இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாறைகள் இருக்குது. அதுக்கு மேலே ஏறி நல்லா ஸ்டில்ஸ்லாம் எடுத்துக்கலாம். எல்லாருமே ஏறி போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அங்கே போய் ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம். அதே மாதிரி இங்கே போட்டிங் கேட்பாங்க. அந்த போட்டிங் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சஸ், அதாவது கேலோலம் பக்கத்தில் அகோண்டா பீச் இருக்குது, காபோடி ராமா அந்த பீச் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் டால்ஃபினை கூட பார்க்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த போட்டிங் வந்து நீங்கள் ஷார்ட் ட்ரிப்பே போயிட்டு வரலாங்க. ரொம்ப லாங் ட்ரிப்லாம் வேண்டாம், ஷார்ட் ட்ரிப்பே போனீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணியே வாங்கிக்கலாங்க. ஒரு 4-5 பேராக போனீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி பேசினாலே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நான் காலையில் ஒரு 9 o'clock போயிட்டதுனால பார்த்திங்கன்னா அப்போ நிறைய மக்கள் இல்லை. நான் முடிச்சுட்டு ரிட்டன் போகும்போது ஒரு 10:30, 11 o'clock பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப மக்கள்லாம் இல்லைங்க, கம்மியாக தான் வராங்க. நீங்கள் இந்த பீச்சில் போனீங்கன்னா கொஞ்சம் தனிமையாகவும் ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இந்த பீச்சு பக்கத்தில் கொஞ்சம் பெரிய பீச்சுன்னு பார்த்திங்கன்னா கேலோலம் பீச் இருக்குது. அங்கேருந்தே பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்கில் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த பீச்சுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்க. நீங்கள் 2 வீலரில் வந்துட்டாலே ஒரு 20 நிமிஷம் இறங்கி உள்ளே நடந்து வர்றது சூப்பரான ட்ரெக்கிங், செம்ம சூப்பராக இருக்குது. இதோ முடிச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், மக்கள் நிறைய பேர் ஏத்தாப்பில் வந்துக்கிட்டே இருக்காங்க. நாம் நார்த்து கோவாலாம் போட்டிங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கும். நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் அப்படி இப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப மக்கள் அதிக அளவில் இருப்பாங்க. நீங்கள் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக அழகாக என்ஜாய் பண்ணோம்னா இந்த பீச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.